வெல்கம் டு நம்ம வீட்டு திரை. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்த படம் அத்வத் நாயர் டைரக்ஷன்ல மற்றும் பலர் நடிச்சு ஜனவரி 22ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை சின்ன வயசுல இருந்தே ரெஸ்லிங் மேல பைத்தியமா இருக்கக்கூடிய ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டத்துல அவங்க பிரிஞ்சு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது. மறுபடியும் பல வருஷம் கழிச்சு அவங்க ஒண்ணு சேர்ந்து நம்ம ஏன் காஸ்டியூம் ரெஸ்லிங் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான ஆட்களை திரட்டி அதை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதுதான் இந்த படத்தோட விதி கதை. மோஸ்ட் ஆஃப் த படங்களோட ட்ரெய்லர்ஸ் ப்ராமிசிங்காக இருக்கும். அதனாலே நமக்கு அந்த படங்கள் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகும். ஆனால் என்ன, அதில் ஒரு சில படங்கள் தான் நம்மளோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஆனால் மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ட்ரெய்லர்ஸ் ப்ராமிசிங்காக இருக்கக்கூடிய படங்கள் மோஸ்ட்லி நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணாது. கண்டிப்பாக நம்மளோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும். அப்படி இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்து கண்டிப்பாக அந்த படம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தேட்டருக்கு போய் படம் பார்த்தேன். என்ன இந்த படம் வந்து வேற லெவலில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அதுவும் நீங்களாம் WWE ஃபேனாக இருந்தீங்க, ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட தேட்டருக்கு போய் பார்க்குறீங்க, குறிப்பாக வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த படத்தில் கிடைக்கக்கூடிய அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். இந்த படம் கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து பீக். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாது. எனக்கு எந்த அளவுக்கு மலையாளத்தில் வரக்கூடிய ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் பிடிக்குமோ அதே அளவுக்கு இப்போ மலையாளத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் ஃபிலிம்ஸும் பயங்கரமாக பிடிக்குது. குறிப்பாக வந்து தள்ளுமலா, மார்க்கோ, ஆர்டெக்ஸ்லாம் நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். அவங்களோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு, அதில் இருக்கக்கூடிய ட்ராமா, எமோஷன்ஸ் இது எல்லாமே வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். அதை விட முக்கியமாக அதை அவங்க ப்ரெசன்ட் பண்ணுற விதம் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வந்து தள்ளுமலா தான். எடிட்டிங்கு, மியூசிக்கு, சினிமோட்டோகிராஃபி, ஸ்டன்ட் சீக்வன்ஸு, குறிப்பாக ஸ்டன்ட் சீக்வன்ஸை செம்ம என்டர்டெய்னிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது. இதெல்லாம் எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு எனக்கு தள்ளுமலா பிடிச்சிருந்துச்சோ அதை விட பல மடங்கு இந்த சாத்தா பாச்சா பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் கிடைக்கக்கூடிய அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். நம்ம சின்ன வயசுல டிவியில் பார்த்த ரெஸ்லிங்கை ஸ்க்ரீனில் அதை பார்க்கும்போது அது கிடைக்கிற எக்ஸைட்மெண்ட்டு, நமக்கு அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படியே ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது. டே இவராட இவன் ஸ்மாக்கடா அப்படின்ட்டு அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு 25 நிமிஷம் நம்மளை வந்து ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டின் பீக்குக்கு கொண்டு போயிருப்பாங்க. படம் முழுக்க செம்ம எனர்ஜி, ஒரு செம்ம எனர்ஜியான படம். எங்கேயுமே அப்படியே லேக் தொங்கவே தொங்காது, அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சில் அடிச்சு போய்கிட்டே இருக்கும் படம். நம்மளுக்கும் அதே எனர்ஜி வேணும். ஏன்னா அந்த எனர்ஜியோட போனால் மட்டும்தான். ஏன்னா சீக்கிரமா நம்மளை ட்ரெயின் பண்ணி விட்டுருவாங்க. இன்ட்ரோல் பிளாக்ல போய் திருப்பி நம்ம ரீஃபில் பண்ணிட்டு வந்து உட்காரணும். நிறைய மொமெண்ட்ஸை வந்து படத்துக்குள்ள வச்சு நம்மளை வந்து தேட்டர்ல வந்து அப்படியே குதிக்க வைக்கிறாங்க. விசில் அடிச்சு கத்தி தொண்டையெல்லாம் கிழிஞ்சு போயிடும். அதே நேரத்தில் இது வந்து WWE ஃபேன்ஸுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆனாலும் WWE பார்க்காதவங்க, அதை பத்தி நாலேஜே இல்லாதவங்களுக்கும் இந்த படம் வந்து பயங்கரமா என்டர்டெயின் பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா WWE ஃபேன்ஸு, நான் ஃபேன்ஸு இவங்க 2 பேருக்குமே படம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் தோணும், எந்தடா இது அப்படின்னு. ஆனால் மாடுலேஷன் வைஸ் வேரி ஆகும். இப்போ WWE ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா எந்தடா இது அப்படின்ற ஒரு மாடுலேஷன்ல இருப்பாங்க. அதுவே நான் ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா எந்தடா இது அப்படின்ற ஒரு மாடுலேஷன்ல இருப்பாங்க. மாடுலேஷன் வைஸ் எக்ஸைட்மெண்ட் வேரி ஆனாலும் படத்துல கிடைக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் எல்லாருக்குமே சேர்ந்தா அடி ஒளியா இருக்கும். எனக்கு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராஃபிக்கல் நாவல் படிச்ச ஃபீல் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் பவுண்டட் ஸ்கிரிப்டே அப்படிதான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து ஸ்கிரிப்டா டைப் பண்ணி எழுதி கொண்டு போய் கொடுத்து அவங்க எது அப்ரூவல் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அந்த இமேஜினேஷன் எப்படி அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் அந்த சிங்க் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா கண்டென்ட்டா ரொம்ப சின்ன கண்டென்ட் தான், அங்கங்க டிராமாஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே அழகா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்குற மொமெண்ட்ஸையும் அழகா உள்ள பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஹோல் டீமும் சேர்ந்து இதுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு லைவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க.
இது கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு காமிக் கேரக்டர் மாதிரி தான் இருப்பாங்க. குறிப்பா வந்து விகாஷ் நாயரோட அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த செரியன்ற அந்த கேரக்டரு, அவர் போட்டிருக்க அந்த காஸ்டியூமு, கண்ணாடி, அவருக்கு அது அது அவ்வளோ எக்ஸாக்டா சூட் ஆச்சு. செம்ம கிளாஸா இருந்தாப்புல. ஒரு காமிக் கேரக்டர்ஸ் மாதிரியே தான் இருந்தாங்க படத்துல வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே. அதனாலதான் சொல்றேன் இது வந்து ஒரு கிராஃபிக்கல் நாவல் படிச்ச ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்ட்டு. சந்திரன் அவங்களோட சினிமோட்டோகிராஃபி அப்பா ஃப்ரேமு ஒன்னொன்னும் தரம், லைட்டிங்லாம் பயங்கரமா இருக்கு. ஒரு ஃப்ரேமை கூட நம்ம வந்து டம்மிங்கே சொல்லிட முடியாது. எல்லா ஃப்ரேமும் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு இருக்கு. அதுவும் ரிங்குக்குள்ள நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸை எடிட் பண்ண விதம் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்ததே என்னன்னா, அந்த சீன்ல அந்த ஜெயில இருந்து வரும்போது ஒரு சினாரியோ ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அல்டிமேட், செம்ம என்டர்டெயின்மெண்ட். விஷுவலி படம் வந்து டாப் கிளாஸ். அதை எடிட் பண்ண விதம் வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கு பக்கபலமா இருந்துச்சு பாருங்க மியூசிக். படமே ஏற்கனவே கொஞ்சம் கூட இறங்கல, மியூசிக் அதை இன்னும் தூக்கிக்கிட்டே போகுது மேல. சாங்ஸ் சூப்பரா இருந்துச்சு, அதை விஷுவலாவும் செம்மையா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டண்ட் சீக்வன்ஸ் நம்ம ஏற்கனவே WWE பார்த்த ஸ்டண்ட் சீக்வன்ஸா இருந்தாலும் அதை அவங்க நமக்கு கண்ணு முன்னாடி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது. அந்த ஒரு சைல்ட்ஹுட் கனெக்ஷனு, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த சீரியஸான ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஹியூமரஸா சில விஷயங்கள் ட்ரை பண்ணது செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்டிங் வைஸ் அர்ஜுன் அசோகன், ரோஷன் மேத்யூ, விகாஷ் நாயர், இஷான் சவுகத்னு எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரோஷன் மேத்யூ, அர்ஜுன் அசோகன் இது முன்னாடி நான் பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சொல்லலாம் அவங்க 2 பேருமே பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் இதுல அவங்களுக்கு செம்மையா சூட் ஆச்சு. வரவன் பூரா 6 பேக்கா வச்சுக்கிறான். எனக்கு ஃபேவரட்டா இருந்தது விகாஷ் நாயர் தான். அவரோட அந்த காஸ்டியூம், அவரோட அந்த ஸ்வாகு, அவரோட அந்த பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி தரமா இருக்கும். அதுலயும் இந்த பீச்சில் உட்காந்துட்டு ஐயோ மாசு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு. நான்லாம் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வேற, அது அல்டிமேட். அது அதுக்கு மேல தியேட்டர்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சுங்க. படத்துல மொமெண்ட்ஸா எக்கச்சக்க மொமெண்ட்ஸ் இருக்கு, நம்ம ரசிக்கிறதுக்கு பல இடங்கள் இருக்கு. ஆனா அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ரிங்குக்கு ஃப்ரேம் வைக்கும் போது ஒரு சின்ன பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொண்டு போயிருப்பாங்க. அந்த பையன் தான் தியேட்டர்ல இருக்கிற அத்தனை பேரும் என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் பேசுற ஒரு டயலாகுமே வந்து நம்ம மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கிற டயலாக் தான். படத்தை வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், இதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் அது தெரியும். அதுவும் தியேட்டர்ல நிறைய கூட்டத்தோட உட்காந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்த்து. இது ஒரு 2 வாரம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படிலாம் தள்ளி போட்டீங்கன்னா கூட்டம் கம்மியா இருக்கும். அப்பெல்லாம் வந்து பெருசா இருக்காது. பட் தியேட்டர்ல அந்த க்ரௌடோட பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட் எக்ஸ்பிரஸே இல்ல, ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ்.